வணக்கம் வீவர்ஸ். ஹோம்மேட் பாதாம் பவுடர் நான் தயார் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இந்த வெயில் காலத்தில் சில்லுன்னு பாலில் மிக்ஸ் பண்ணி கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம், நம்ம குடிக்கலாம். நான் சுகர் பவுடர் மிக்ஸ் பண்ணலை. சுகர் நம்ம வேணுங்கும் போது நம்ம கலந்துட்டு கொடுக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வெறும் இதை மட்டும் அப்படியே குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் சுகர் பேஷண்ட்டு குடிக்கணுன்னாலும் சுகர் வேண்டாங்கனாலும் நான் சுகர் பவுடர் மிக்ஸ் பண்ணாமல் பாதாம் பவுடர் தயார் பண்ணியிருக்கேன். இது எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்கோ. அந்த பாதாம் பவுடர் பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கிலோ பாதாம் வாங்கியிருக்கேன். இதை நம்ம அது அரை கிலோ பாதாம் கொள்கிற மாதிரி கொஞ்சமாக வெந்நீர் வச்சுக்கணும். ரொம்ப திளைக்க வேண்டாம். நல்ல சூடு வந்ததுக்கப்புறம் பாதாம் அதில் போட்டுட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். வெந்துட வேண்டாம். 3-4 மினிட்ஸ் இருந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தோலை சீவினோம்னா கிடுகிடுன்னு நமக்கு உரிக்க வந்துடும். வெந்நீர் கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி இந்த அளவுக்கு பபிள்ஸ் வர மாதிரி காஞ்சா போகிறோம், சுட்டா போகிறோம். ரொம்ப திளைக்க வேண்டாம். இப்போ இதை அணைச்சிட்டு நான் 1/2 kg வச்சுருக்கேன். இதில் போட்டுட்டு நம்ம சும்மா அப்படி லைட்டாக கிளறி கொடுத்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். அதுவே ஜாஸ்தி மூடி வச்சுருவோம். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுத்து. பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தோலை இது பண்ணினோம்னாக்கா கிடுகிடுன்னு நமக்கு உரிக்க வரும். இங்கே பாருங்க, ஈஸியாக உரிக்க வரும். 3 மினிட்ஸே ஜாஸ்தி. பாருங்க, டக்குன்னு உரிக்க வரும். 2 மினிட்ஸ் கூட போகிறோம். ஆனால் தண்ணி ரொம்ப திளைக்கிற மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வர அளவுக்கு வைக்காதீங்க. வெந்த மாதிரி ஆகக்கூடாது. அப்புறம் நமக்கு பவுடர் கிடைக்காது. 2 மினிட்ஸ் தண்ணியில் போட்டால் போகிறோம். தண்ணி கொதிச்சா போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ இதெல்லாம் உரிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது மாதிரி வெள்ளை துணியில் போட்டு உடனே கையோடு தொடச்சிடணும். இது அப்படியே ஃபேன் காற்றுல காய வைக்கலாம் அப்படின்லாம் இருந்தோம்னா அந்த ஈரத்துக்கு ஊற ஆரம்பிச்சிடும். ஊறக்கூடாது, அப்படியே இருக்கணும். இது ஒன்று நம்ம உடைச்சோம்னா கூட இதுவாக இருக்கும், கொஞ்சம் பருப்பு மாதிரியே இருக்கும், இந்த மெத்துன்னு இல்லாமல். இப்போ இது பாண்ட்லி பாருங்க, நல்லா சூடாக பண்ணியிருக்கேன். புகை வருது பாருங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை போட்டு ஒரே ஒரு பெரட்டு, கலரே மாறப்படாது, இதை போட்டு ஒரு பெரட்டிட்டோம்னா இதில் இருக்கிற ஈரப்பசை போயிடும். அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். பாண்ட்லி நல்லா சுட்ட பிறகு நான் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன். கலர் மாறப்படாது. ஓரளவு நமக்கு இப்படி பிடிச்சா நமக்கு கை பொறுத்த சூடு வந்தால் போகிறோம். கலர் மாறிட்டுன்னா அப்புறம் நமக்கு பாதாம் பவுடர் கலரும் மாறிடும், நல்லா இருக்காது. இப்போ இது மாதிரி பண்ணிட்டுடலாம். கொஞ்சம் சூடு வரட்டும், நம்ம தொட்டால் சுடுற மாதிரி வரட்டும். நான் பாண்ட்லி ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுன்ட்டேன். இப்படி பிடிச்சோம்னா இப்போ பிடிக்க வருது இல்லையா, அப்படி பிடிக்க வராமல் சூடு வரணும். வந்துடுத்துன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடிக்கலாம். பாருங்கள், இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே வச்சுருக்கேன். இப்போ கையில் தொட முடியல சுடுறது. இப்போ இன்னொரு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பரட்டிட்டு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாண்ட்லிலேயே இருக்கட்டும். நடுவில் ஒரு தடவை பரட்டி கொடுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே ஆறி போயிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் எப்படி பொடிக்கணும் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வறுத்த பாதாம் பருப்பெல்லாம் இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன். ரெண்டாக பிரிச்சுட்டு இருக்கேன். அரை கிலோ இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். இதோடு நான் ஒரு 4-5 ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இல்லை. இதை இப்போ பட்டாட்டம் பொடிச்சு எடுத்துன்னு வரலாம். பாருங்க, நல்லா பவுடர் பண்ணின்னு வந்தாச்சு. இப்போ இதில் நான் 1 கப்பு பால் பவுடர் சேர்க்க போகிறேன். மில்க் பவுடர் நான் அமுல்யா தான் வாங்கியிருக்கேன், அதுதான் சேர்க்குறேன். 1 கப்பு பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். 1 கப்பு பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக நமக்கு பாதாம் பவுடர் கிடச்சிட்டு. இது பாதாம் மில்க்குக்கு நம்ம இது கடையில் வாங்கினோம்னா டபுள் ரேட்டு ட்ரிபிள் ரேட் ஆகிருக்கும். இப்போ நமக்கு சிம்பிளாக அழகாக வீட்லேயே நமக்கு பண்ணிட்டோம். இதில் 2 தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. வெந்நீர் ரொம்ப திளைக்கக்கூடாது. 2 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு மேலே அதில் இருக்கக்கூடாது. டக்குன்னு தண்ணியை வடிச்சிடணும். வேணும்னா ஒரு தடவை பச்சை தண்ணியில் கூட அலம்பின்றலாம். வெந்து போயிடக்கூடாது. வெந்து போயிட்டால் நமக்கு பவுடராக கிடைக்காது, பிசுக்குன்னு எண்ணெய் மாதிரி ஆகிடும் மிக்சியில் அரைக்கும்போது. அது 2 மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பாலில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காற்று பார்க்காமல் ஒரு பாக்ஸில் நம்ம அள்ளி வச்சிடலாம். பாருங்க, ஹோம்மேடு பாதாம் பவுடர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
அருமையாக வந்திருக்கு பாருங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன். அதில் நமக்கு 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் வழியாக போட்டுக்கலாம். அதனால் இப்போ நான் 2 டம்ளர் பால் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வழியாக போட்டுக்கிறேன். ஒரு 400 ml மில்க்கு நம்ம 2 ஸ்பூன் வழியாக பாதாம் பவுடர் போட்டு கலந்துருக்கேன் பாருங்க. இதுவே சூப்பராக இருக்கும். நேச்சுரலாக நம்ம பாதாம் போட்டு பண்ணியிருக்கனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணும்போது நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பிஸ்தாலாம் வந்து சின்ன சின்ன பீசஸாக போட்டு நம்ம பாதாம் வறுத்த பாண்லிலேயே லைட்டாக வறுத்து வச்சுட்டுருக்கேன். இதை நம்ம குடிக்கும்போது கொஞ்சமாக கலந்துட்டு குடித்தோம்னா வாயில் கடிப்படும், சூப்பராக இருக்கும். இதை இப்படி எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கறது சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக 2 இதில் போட்டுக்கலாம். நமக்கு குடிக்கும்போது வாயில் கடிப்படும். அதனால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும்னா நம்ம போடலாம். இப்போ இதில் இந்த பாலை நம்ம விட்டுடலாம். நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால் தான் இது. சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஹோம்மேடு பாதாம் மில்க்கு ரெடி ஆகிடுத்து பாருங்க. இது சுகர்லெஸ்ஸு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுத்து பாருங்க. சூப்பராக வந்துடுத்து. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக கொடுங்க, ஹோம்மேடாக கொடுங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் வீட்டில் பண்ணுங்க. நம்ம மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். நிறையா இருக்குது பாருங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது, 1/2 கிலோ பாதாம் பவுடர், 1 கப்பு ஃபுல்லாக நமக்கு மில்க் பவுடர் தான் போட்டிருக்கேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பெரிய கண்டெய்னரில் நிறையா வந்திருக்கு. இன்னும் கூட பாண்லியில் இருக்குது. இன்னும் 4-5 பேருக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக நமக்கு நிறையா கிடச்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.